இன்னைக்கு நம்ம வீட்டில் பிரேக்ஃபாஸ்ட் என்னன்னா சப்பாத்தி, அதுக்கு சைடிஷா ஒயிட் குருமா தான் செஞ்சிருக்கேன். வாங்க இது எப்படி செய்யலான்றதை பார்த்துடலாம். இப்போ இந்த குருமாவுக்கு வந்து ஒரு மிக்ஸி ஜாரில் அரை முறிக்கு கொஞ்சமாக கம்மியாக கொஞ்சம் தேங்காய் எடுத்துக்கோங்க. 10 பல்லு பூண்டு, ஒரு துண்டு இஞ்சி, 4-5 பச்சை மிளகா, கொஞ்சமாக முந்திரி சேர்த்துக்கோங்க. முந்திரி சேர்க்க விருப்பலைன்னா உடச்சக்கடலை சேர்த்துக்கோங்க. 1 டீஸ்பூன் போல் சோம்பு சேர்த்துக்கோங்க. இந்த அளவுக்கு ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ குருமா செய்ய ஆரம்பிச்சிடலாம். ஒரு குக்கரில் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துக்கோங்க. இப்போ வந்து சோம்பு, பட்டை, லவங்கம், இந்த மாதிரி கல்பாசி இதெல்லாமே போட்டு நல்லா பொரிய விட்டுருங்க. கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க. கருவேப்பிலை பொரிஞ்சதுக்கப்புறமா 2 மீடியம் சைஸ் வெங்காயத்தை நீல வாக்கில் நறுக்கி வச்சுருக்கேன். அதையும் சேர்த்து கொஞ்சம் பாதி வதங்கினா கூட போதும். வதங்கினதுக்கப்புறமா கேரட்டு, பீன்ஸு, உருளைக்கிழங்கு, காலிஃப்ளவரை நான் கட் பண்ணி கழுவி வச்சுருக்கிறேன். அதையும் சேர்த்துக்கலாம். காய்கறியுடைய பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதக்கிக்கோங்க. இப்போது குருமாவுக்கு தேவையான உப்பும் சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா வதக்கி விடுங்க. இதில் வந்து மஞ்சள் தூள், மிளகாத்தூள் நம்ம எதுவும் சேர்க்க போகிறதில்ல. அதனால தான் நான் வந்து 4-5 பச்சை மிளகாவை சேர்த்து அரைச்சி எடுத்து வச்சேன். இப்போ அரைச்ச அந்த பேஸ்ட்டையுமே சேர்த்து நல்ல எண்ணெயில் பச்சை வாசனை போகிற அளவுக்கு வதக்குங்க. ஏன்னா நம்ம இதில் வந்து இஞ்சி பூண்டு வந்து சேர்த்துருக்கோம். அதனுடைய பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்ல எண்ணெயிலே வதக்கிக்கோங்க. இப்போ நல்லா பச்சை வாசனை போனதுக்கப்புறமா நம்ம தக்காளி எதுவும் சேர்க்காதனால ஒரு 2 டேபிள் ஸ்பூன் போல் தயிர் சேர்த்துக்கோங்க. தயிர் சேர்க்கறதுனால குருமா டேஸ்ட்டாகவும் இருக்கும். காய்கறியும் வந்து உங்களுக்கு நல்லா சாஃப்டாக இருக்கும். இப்போ தயிர் நல்லா வேகிற அளவுக்கு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. இப்போ குருமாவுக்கு தேவையான தண்ணி சேர்த்துக்கோங்க. சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க. உப்பு இந்த டைமில் செக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் உங்களுக்கு அந்த காய்கறியில் வந்து உப்பு சரியாக பிடிக்கும். இப்போ குக்கரை மூடி போட்டு ஒரு 2 விசில் வைங்க. ரொம்ப நேரம் வேக வைக்க தேவையில்ல, 2 விசில் போதும். இப்போ ஓப்பன் பண்ணி பாருங்கள். நல்லா கமகமன்னு ஒயிட் குருமா ரெடி ஆகிடுச்சி. சில பேர் நெஞ்சு கறிக்குது, குருமா சாப்பிட்டா நெஞ்சு கறிக்குதும்பாங்க, ஒரு மாதிரி எது கழிச்சிட்டு வருதும்பாங்க. அந்த மாதிரி இருக்கிறவங்க இந்த மாதிரி ஸ்பைசஸ் ரொம்ப ஆட் பண்ணாமல் சூப்பராக இந்த மாதிரி செஞ்சு கொடுங்க. இப்போ மல்லித்தலை தூவி சர்வ் பண்ணுங்கள். இது வந்து இந்த மாதிரி லேயர் சப்பாத்தி செஞ்சு அதுக்கு நீங்கள் காம்பினேஷனாக சாப்பிட்டு பாருங்கள். ரொம்பவே அட்டகாசமாக இருக்கும். ரெசிபி பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். பாய்.